Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் நடைபெற்ற அரசு பள்ளி விழாவில் மேயர் பிரியாவுக்கும் திருவிக நகர் தாவேகா எம்எல்ஏ பல்லவிக்கும் இடையே பனிப்போர் வெடித்துள்ளது. முதல் நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்ற மேயர் பிரியா விடாததால் இரண்டாவது நிகழ்ச்சியில் தாவேகா எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். வணக்கம் காயத்ரி, விளக்கேற்றுவதில் என்ன பிரச்சனை, இங்கு என்ன பனிப்போர் நிலவுகிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க காயத்ரி. வணக்கம். இன்று சென்னையில் உயர்நிலை பள்ளிகள் திறப்பு விழாவில் மேயருக்கும் அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையே வெடித்த இந்த பனிப்போர் என்பது சமூக வலைதளங்களில் பேசும் மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி திருவிக நகர் மண்டலம் வார்டு 73 பகுதியில் அரசு சார்பில் 3.24 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை உருது நடுநிலைப் பள்ளி கட்டடத்தின் பயன்பாட்டை திறந்து வைப்பதற்காக மேயர் பிரியா, திருவிக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பல்லவி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். குறிப்பாக பல்லவியை பொறுத்தவரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பிரியாவை பொறுத்தவரை கடந்த திமுக ஆட்சியில் அவர் மேயராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்று குறிப்பிட்டது. இந்த சூழ்நிலையில் பல்லவி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கர்ப்பிணியாக இருந்தார். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய கைக்குழந்தையுடன் பல்லவி வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பள்ளி கட்டட திறப்பு விழாவானது நடைபெற்று இருந்தது. இந்த விழாவின் முன்னதாக ரிப்பன் வெட்டுவதற்கு, அதாவது இந்த உருது பள்ளி திறப்பதற்கு ரிப்பன் வெட்டுவதற்கு பிரியா வந்த பொழுது தன்னுடைய பின்னால் பல்லவியை நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று ரிப்பன் வெட்டி விட்டு உள்ளே வந்தவுடன் குத்து விளக்கு ஏற்றிய பிரியா அந்த குத்து விளக்கு ஏற்றுவதற்கான மெழுகுவத்தியை பல்லவியை பார்த்த மாதிரி நீட்டி இருக்கிறார். அப்பொழுது பல்லவி அதை வாங்குவதற்கு கை நீட்டிய பொழுது அதை வழங்காமல் பிரியா தன்னுடைய கையை பின்னால் எடுத்துக்கொண்டு பல்லவி அருகில் இருந்த ஒரு IAS அதிகாரியிடம் அதை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சற்று மன உளைச்சலுக்கு ஆளான பல்லவி அங்கிருந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிவிட்டார். அதன் பின்பாக இரண்டாவதாக ஒரு நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பள்ளியை பார்த்தோம்னால் வார்டு 75 இருக்கக்கூடிய சென்னை தொடக்க பள்ளியாக அது பார்க்கப்படுகிறது. LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் அந்த பள்ளி திறப்பு விழாவிலும் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பிரியா வருவதற்கு முன்னதாகவே பல்லவி அந்த அலுவலகத்திற்கு அந்த பள்ளி கட்டடத்திற்கு வந்துவிட்டு தானே ரிப்பன், மேலும் அங்கு குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியின் பொழுது பிரியா குத்துவிளக்கை ஏற்றிய பின் பல்லவியிடம் மெழுகுவத்தியை கொடுத்திருக்கிறார். ஆனால் பல்லவி அதனை வாங்க மறுத்துவிட்டு இல்லை நீங்களே ஏற்றுங்கள் என்கிற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சியில் தனக்கு மெழுகுவத்தி தரவில்லை என்கிற ஒரு கோபத்தில் பல்லவி இதனை வாங்க மறுத்தாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முதல் நிகழ்ச்சி முடிந்த பின்பாக பிரியாவிடம் இது குறித்த விளக்கம் கேட்கப்பட்ட பொழுது புரோட்டோகால் படிதான் நான் நடந்து கொள்கிறேன் என்றும், மேயர் விளக்கேற்றிய பின்பாக அடுத்தது IAS அதிகாரியை தான் ஏற்ற வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பல்லவி அவர்களுக்கு இந்த புரோட்டோகால் தெரியாமல் மெழுகுவத்தை வாங்குவதற்காக முன் வந்தார், ஆனால் அதனை நான் தரவில்லை, IAS அதிகாரியிடம் வழங்கினேன் என்ற ஒரு விளக்கத்தை பிரியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பல்லவிக்கு புரோட்டோகால் தெரியவில்லை என்கிற ஒரு பதிலையும் பிரியா தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த இருவேறு நிகழ்ச்சிகளில் இந்த மேயருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையே வெடித்த இந்த பனிப்போர் என்பது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.